ஏ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் வர நம்ம ஹீரோ அவன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களால் தினம் புள்ளி பண்ணப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுறான். ஆனால் ஒரு நாள் இவனுங்க பண்ணுற எதையும் தாங்க முடியாமல் பொறுத்தது போதும் பொங்கி எழுந்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதோட முதல் ஸ்டெப்பாக இவனோட புல்லிங்களில் ஒருத்தனா அடிச்சிடறான் நம்ம ஹீரோ. அது எதிர்பாராத விதமாக யூடியூப்ல லைவ்ல போயிட செம்ம வைரல் ஆகிருது. அது அதை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாரும் எங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ஆன்லைனில் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சண்டை கட்டதே கண்டென்ட்டா மாத்த ஆரம்பிக்கிறாப்ல. அம்மாஞ்சியா இருந்த ஹீரோ ஒரு புது ஆளா அவதாரம் எடுக்கிறான். அது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருந்த ஹீரோ இது வரைக்கும் வாங்கின எல்லாத்தையும் வட்டியும் முதலமா திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆனிச்சு, ஹீரோவோட அந்த யூடியூப் பிசினஸ் எப்படி போனுச்சு அப்படின்றது தான் அந்த கதையில ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் எபிசோடு தான் இருக்கு, சீக்கிரமாவே முடிச்சிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்பதான் தூங்கி எழுந்திருக்கிறான், வீட்டுல தனியா தான் இருக்கான் போல இருக்கு. இப்ப கிளம்பி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறான். அப்பதான் அவனோட அம்மா மெசேஜ் பண்றாங்க, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறீல, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாச்சாலும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஹீரோ பாக்குறான். அது சரி அப்படின்னு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு சரி ஓகேமா அப்படின்னு இப்ப ரிப்ளை பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப. அதே டைம்ல இங்க ஹீரோட ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க இருக்க பசங்க எல்லாரும் இப்ப ஏதோ ஒரு லைவ் ஸ்ட்ரீமரை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் லைவ் வர போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த லைவ் ஸ்ட்ரீமர் யாருன்றதை காட்டுறாங்க. அவனுமே இந்த ஸ்கூல்ல படிக்கிறவன் தான். இவனோட பேரு கேட்டு இவன் தான் மெயின் ஹெட். இவன் கூட ரெண்டு அல்லகைங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தான் இவனுங்க தினம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவானுங்க, இல்லைன்னா எதுவும் சேலஞ்சு டாஸ்க் இதெல்லாத்தையும் எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க போல. இப்ப கூட ஏதோ 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஃபேமஸான இன்ஸ்டா செலிபிரிட்டியும் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம இன்னைக்கான டாஸ்க்கை பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு பொண்ணு கேமராக்குள்ள என்டர் ஆகுறா. இவளுமே இவனுங்க கூட படிக்கிற பொண்ணு தான். ஹலோ கைஸ், என்னோட பேரு ருமி, உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆக, சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ருமி அப்படின்னு போது, இன்னைக்கு நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இப்ப கேமராவை திருப்பினா நம்ம ஹீரோ தான் அம்மாஞ்சியா உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான், இன்னைக்கு இவன் தலையில மிளகா அரைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேமராவை கட் பண்ணிட்டு ஹீரோ பிடிச்சி இந்த கென்னு மிரட்டுறான். இங்க பாரு, இப்ப பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், மறுபடியும் லைவ் போவோம், ஒழுங்கா பல்ல இழிச்சுக்கிட்டு நாங்க சொல்ற எல்லாத்தையும் அப்படியே பண்ற, போனா போதுன்னு வேணா பாவப்பட்டு உனக்கு ஒரு 1000 எண்ணெய் கொடுக்குறான், லைவ் முடிஞ்சு வாங்கிக்கோ. ஸோ சொன்னது புரியுதுல, லைவ் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு நாங்க பண்ற எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஹீரோவை பிடிச்சி வச்சு இந்த ரூமி புள்ள இந்த மைம் எல்லாம் பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு வர அதை லைவ்ல காமிச்சு ஹீரோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலும் எதுவும் பேசினா மண்டையிலே கொட்டிடுவாங்கன்னு தெரியும். அதனால கம்முன்னு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு. ஆனா இப்ப லைவ் முடிஞ்சு ஹீரோ அவனுங்கள்ட்ட போயிட்டு, சரி எனக்கு அந்த 1000 எண்ணெய் தரேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதை எப்ப தருவீங்க அப்படின்னு கேட்க, என்கிட்ட நீ என்ன கேட்ட அப்படின்னு கேட்க, ஹீரோ 250ன்ற பாணியில சொல்றாரு எனக்கு 1000 எண்ணெய் அப்படின்னு. அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ இல்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, என்னடா நான் தான் இல்லைன்றல, அப்ப நான் போய் சொல்றேங்கிறியா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோக்கு வயிற்றுல ஒரு பஞ்சு, மண்டையை பிடிச்சி ஒரே தள்ளு சவத்துல. ஹீரோ வலி தாங்க முடியாம வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கென்னு கூட டோருன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஹீரோ பார்த்து நக்கலா சிரிக்கிறான். டேய் 1000 எண்ணு தான்டா, உசுர ஒண்ணுமா அதுக்காக, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தானே இதெல்லாம் நீ பண்ற, பாவம் உன் அம்மா இப்படி உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, அவங்க தான் புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது இப்படி உதவக்காரையா தண்டமா சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தெரியுமா என்ன அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டான். ஆனா ஹீரோ ஒரு மாதிரி இங்க மனசுடைஞ்சு போயிட்டாரு. எதுக்கு நான் அமைதியா இருந்தேன், அவன் பேசும்போது எதுக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், தோப்பனும் ஜெயிப்பனும், ஆனா அவனை நான் ஒரு அடியாவது அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா ஒரு பர்கர் ஷாப்பை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க பார்ட் டைமா ஒர்க் பண்றாரு போல. ஆனா ஒர்க் பண்ணும்போதே புலம்பிட்டே தான் பண்றாரு. அங்க ஸ்கூல்ல தினமும் அவனுங்கள்ட்ட அடி வாங்கணும், இங்க மேனேஜர் கிட்ட எதை பண்ணாலும் திட்டு வாங்கணும், என் வாழ்க்கை இப்படி யூத்லயே இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் மேனேஜர் புதுசா ஒரு பொண்ணை கூட்டு வந்து இவங்க இன்னைக்கு இங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப அந்த பொண்ணை பார்த்ததுமே ஹீரோ அவ்வளவுதான் அசந்து போயிட்டாரு. என்ன பொண்ணுடாவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. என்னோட பேரு அசாமி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தவரு, சே இப்படியாடா ஒரு பொண்ணை குறுகுறுன்னு பாப்பா, வேணா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறா அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிட்டாரு. ஆனா அப்போன்னு பார்த்து கடையோட வாசல்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா இந்த கென்னும் அவனோட கேங்கும் லைவ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க கடைக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்ததுமே ஹீரோ பம்மிட்டான். ஆனா இங்க இந்த கென்னு லைவ்ல என்ன சொல்லிட்டு இருக்கானா, இன்னைக்கு நம்ம வியூவர் இந்த பர்கர் ஷாப்ல உள்ள ஒர்க்கர்ஸ் கிட்ட இந்த ஸ்பெஷல் பர்கரை 30 செகண்டுக்குள்ள ரெடி பண்ண சொல்லி சேலஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த சேலஞ்சில் அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தவன் பக்கத்துல தான் நம்ம அசாமி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த கியூட்டான வெயிட்டர்ஸ் லேடி அவங்களோட நம்பரை எனக்கு கொடுக்கணும், இதான் சேலஞ்ச் அப்படின்னு சொல்ல, ஆனா அசாமிக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏங்க இது பிசினஸ் டைமுங்க, இங்க வந்து ஏங்க இந்த டைம்ல இப்படி பண்றீங்கன்னு போது, இந்த கென்னு ஏங்க எனக்கு மட்டும் இதை பண்ணணும்னு ஆசையா என்ன, வியூவர்ஸ் ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க, அதுக்கு நோ சொல்ல முடியுமா என்ன, சோ இப்ப சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அசாமி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இவனுங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மத்த ஒர்க்கர்ஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது பண்ணுங்கன்னு
போது என்னமா பண்றது, மேனேஜர் வந்தாதான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. இவங்க திரும்பவும் வந்து எவ்வளவு பேசி பாக்குறாங்க. சார் தயவு செஞ்சு போயிருங்க சார், இது பிசினஸ் டைம், மேனேஜர் பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவனுங்க விடாம கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா 28, 29 வரும்போது அப்ப வேக வேகமா நம்ம ஹீரோ ஓடி வந்து இதோ 30 செகண்டுக்குள்ள பர்கர் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பர்கரை வச்சுட்டு ஓடி போயிட்டாரு. அவனுங்களை நிமிந்தே பார்க்கல, இவர் முகத்தையே காட்டல. அவனுங்க ஒரு மாதிரி ஹீரோ பார்த்துட்டு முறைக்க. ஆனா இப்ப ஹீரோ பின்னாடியே நம்ம அசாமி கிச்சனுக்குள்ள ஓடி வராங்க. ஷின்சோ உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஏங்க எப்படிங்க என் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது அதான் உன்னோட நேம் டேக்ல இருக்கேப்பா அப்படின்னு சொன்னதும் சே மறுபடியும் பல்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்வர்டா சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில குப்பை தொட்டில போடலான்னு வரும்போது அப்ப இந்த கென்னோட கேங்க வந்து ஹீரோ லாக் பண்ணிட்டானுங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ ஓடுற ஸ்டைல வச்சு உன கண்டுபிடிச்ச பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஹீரோவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா டப்புனு அங்க நம்ம அசாமி வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கத்த உடனே ஹீரோட கையை பிடிச்சி இந்த கென்னு நசுக்க ஆரம்பிக்கிறான். ஏதாவது சொன்ன மவனை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டு போயிட்டான். ஹீரோவும் அசாமி கிட்ட அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் எல்லாரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம், அதான் சும்மா பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சமாளிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் இவருக்கே தெரியுது பச்சையா மழுப்புறது தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணி டோட்டலாக வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு மாதிரி கோமா கேம் பிளே பண்ணிட்டு இருக்கா. இப்போதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பா போல. போய் பார்க்கும்போது கிளாஸ்ல 2-3 கேர்ள்ஸ் இவளோட பிளேஸ்ல உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஜஸ்ட் கிளம்புங்க என்னோட இடம் தான் அவன் சொல்லியிருப்பா. அதுக்கு அந்த கேர்ள்ஸ் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னா அப்படின்னு இவளை பிடிச்சி எடுத்துட்டு போய் மிதின்னு மிதிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ்ல இருக்க எல்லாருமே இவளை பயங்கரமா கலாச்சிருக்காங்க, ஓட்டிருக்காங்க போல. இது நேத்து நடந்தது போல. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனவ வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டா வீட்டுக்கு, வந்து கேம் ஆடிட்டு இருக்கா கோவமா. இன்னொரு பக்கம் இந்த கென்னை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு கிளப்ல ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு லவ்வர்லாம் வேற இருக்கா போல இருக்கு. அவளையும் காமிச்சிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வீட்டுல நூடுல்ஸ் குக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்றதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. பின்னாடி இந்த கென்னு கூட ஒருத்தன் சுத்திட்டு இருந்தாலும் டோருன்னு அவன் உட்காந்து ஹீரோட சிஸ்டம்ல அவனோட அக்கௌண்ட லாகின் பண்ணி கேம் பிளே பண்ணி ஃபேஸ் கேமோட சேர்ந்து லைவ் போட்டுட்டு இருக்கான். ஹீரோ அவன் கத்துறத பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. இவனுக்கு ஏன் தான் வீட்டுக்குள்ள விட்டோமோ அப்படின்ட்டு. இப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன ஆனிச்சுன்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டோரும் அந்த கென்னு கூட சேர்ந்துட்டு தானே யூடியூப்ல லைவ் எல்லாம் போடுவான். அவங்க கூட சேர்ந்துட்டுலாம் ஆக்டிவிட்டி சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவான். ஆனா காசு வந்தா மட்டும் அந்த கென்னை அவனே எல்லாத்தையும் எடுத்துப்பான் போல இருக்கு. ஸோ அதனாலதான் இவன் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு. ஆனா இவனுங்க எல்லாரும் மைனர் தானே, இவனுங்களால அக்கௌண்ட் வச்சுக்க முடியாது. யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் அதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு முடியாது. ஸோ அதனால ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது அவனை பிடிச்சி அவன் மிரட்டி இருப்பான். இங்க பாரு உன் அம்மா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் அதெல்லாம் சும்மா தானே கிடக்கு, அதை என்கிட்ட கூட அதை வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் காசு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டி வாங்கியிருப்பான். ஸோ அதனால தான் ஹீரோட வீட்டில் இருக்கான். இப்போ அவன் லைவ் போட்டுட்டு இருக்கும்போது அதில் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே இவனுக்கு சேலஞ்சு கொடுக்குறாங்க காசோட சேர்த்து. இந்த கேமில் இந்த சேலஞ்சை முடிச்சுட்டா உனக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி டொனேஷன் பண்ணுறாங்க. அப்படியே 1000 2000 ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருந்தது, இப்போ 30,000 வரைக்கும் போயிருச்சு. அதனால வெறி கொண்டா அந்த சேலஞ்சை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து என்னப்பா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு வர கேட்குறான். ஹீரோ பார்த்துட்டு என் வீட்டில் வந்து என்னே வேலை வாங்குறானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நூடுல்ஸை எடுத்துட்டு வந்தவர் ஒரு கால இந்த கம்ப்யூட்டர் ஒயரை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயர் தடிக்கி விட்டு அப்படியே இப்போ அந்த நூடுல்ஸ் பறக்குமா. அப்படியே சூட்டோட போயிட்டு டோர் மேல அங்க இருந்த கம்ப்யூட்டர் மேல எல்லாம் உளுந்துற அவன் சூட்டுல கதறிட்டு இருக்கான். ஹீரோ சாரி அப்படிங்கிறாரு. ஆனா இங்க கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிருச்சு. இவன் கடுப்பாயிட்டான். டேய் 30,000 என் கண்ணு முன்னாடி இருந்துடா, கை கேட்டினது வாய் கேட்ட விடாம பண்ணிட்டியாடா, 30,000 உன்னால கனவுல கூட பார்க்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை போட்டு மிதின்னு மிதிக்கிறான். ஹீரோ ஆனா அடி வாங்கும் போது மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, என் வீட்டுல வந்து எனக்கே ஆர்டர் போடுறான், என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே அடிக்கிறான், என்னால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு படுத்து கிடக்காரு. ஆனா இப்போ ஒரு டைம்ல இந்த டோர் ஹீரோ பார்த்து இந்த மாதிரி தத்ரியமா இருக்கிறதுனால தாண்டா உன்னோட அம்மா சீக்கிரமாவே சாக போறாங்க அப்படின்னு சொல்ல அவளதான் இவெல்லாம் அடி வாங்கிட்டு இருந்த ஹீரோ ட்ரிகர் ஆயிட்டாரு. இப்ப அப்படியே அவனோட காலை பிடிச்சிட்டு இந்த டோர் என்னடா பண்ற பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உதறியோட ட்ரை பண்றான். ஆனா தடிக்கிட்டு விழுந்துட்டான். இப்ப கிளம்புறான் ஷின்சோ. வந்த வேகத்துக்கு அந்த டோரோட மூஞ்சில ஒரே பஞ்சு. அப்படியே பின்னாடி வாய்ஸ் அவல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பஞ்சு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள திருப்பி இந்த டோர் ஹீரோட மூஞ்சில ஒரு பஞ்சு. அதுக்கும் ஹீரோ பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுக்குறாப்ல, இதுதான் நான் முதல்ல வாங்கின பஞ்சம் கூட அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் ஆளாளுக்கு மாறி முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டுன்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. கண்ட பொருள் எல்லாத்தையும் தூக்கி ஆளாள் மேல வீசிக்கிட்டுன்னு. ஆனா ஃபைனலா ஹீரோ எப்படியோ அந்த டோருவை விரட்டி அடிச்சிட்டான். ஆனா வீட்டை பார்த்தா வீடு மாதிரியே இல்ல. இதையும் நான் தான் இப்ப கிளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி டயர்டா கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ அப்பதான் அவன் அம்மாவோட மெடிக்கல் பில்லை பாக்குறான். அதை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அது ஏதோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் போல இருக்கு. இவங்கிட்ட ₹1 இல்ல கையில. என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து எந்த மெடிசனும் எடுத்துக்க மாட்டாங்க போல. அதனால வேற எதுவும் தெரப்பி அது மாதிரி ட்ரை பண்ணி தான் அவங்களை குணப்படுத்த ட்ரை பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா என்ன பண்ணாலும் கடைசியில காசு தானே பேசும். அப்படியே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த பில்லை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த டோரி ஹீரோக்கு கால் பண்றான். கால் அட்டன் பண்ண உடனே டேய் லூசு பைலை என்னடா பண்ணி தொலைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஷின்சோக்கு எதுவும் புரியல. என்னாச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு போது டேய் லூசு பைலை உன் போன் எடுத்து என் சேனலை பாத்தியா என்னடா, நேற்று நம்ம சண்டை போட்டுக்கிட்டது எல்லாமே வீடியோவா அப்லோட் ஆயிருக்கடா என் அக்கௌண்ட்ல அப்படின்னு
அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இப்ப செக் பண்ணி பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு சண்டை போட்டுக்கிட்ட வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. அதை ஒரு 1,00,000 பேருக்கு மேல பார்க்க வர செஞ்சிருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நான் எதுவுமே பண்ணலையே, நான் அதை அப்லோடே பண்ணலையே, அப்புறம் எப்படி அப்லோட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டே லூசு பையல, நேத்து நீ தடிக்க விழுந்து ஒரு ஒயரை புடுங்கி விட்டில, அது டோட்டல் சிஸ்டத்தோட ஒயர் கிடையாது, வெறும் மானிட்டரோட ஒயர் மட்டும் தான். ஸோ மானிட்டர் மட்டும் தான் ஆஃப் ஆகிருந்திருக்கு, பிசி ஆனா ஆஃப் ஆகவே இல்லை. அதனால அந்த கேமரால நம்ம சண்டை போட்டது எல்லாமே லைவா போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறமா பிசி ஷட் டவுன் ஆகிருக்கு. லைவ் போயிட்டு இருக்கும்போது அது பாதிலே எதனாலயாவது கட் ஆனிச்சுன்னா அது வீடியோவா அப்லோட் ஆகிரும். அது மாதிரிதான் ஏதாவது ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நான் தான் நேத்து கரண்ட் வேஸ்டா போகுதுன்னு பிசி ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்ல, டே மெண்டல், ஒழுங்கா சீக்கிரமா போயிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்றா அப்படின்னு சொல்லி கத்த, இதோ போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வேகமா வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப அடுத்த நாள் யாரும் அவனுங்க சண்டை போட்டுக்கிட்ட வீடியோ பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். ஆனா இப்ப கிளாஸுக்குள்ள ஹீரோ நுழைஞ்சதுமே அவனை பிடிச்சி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. பாரு அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு அடிதடிக்குள்ள எல்லாம் இறங்கிட்ட, லைவ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா, அம்பிக்குள்ள ஒரு அண்ணியன் இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லி செமையா ஓட்டுறாங்க. அப்பதான் அந்த டோரும் வரான். அவன் ஹீரோ மேல செம கடுப்புல இருக்கான். இப்ப வேகமா ஹீரோவை பிடிச்சி அடிக்கலான்னு வரும்போது இந்த கென்னு டக்குன்னு குறுக்கால காலை விட்டுறான். அவன் தடிக்க விழுந்துட்டான். இப்ப இந்த கென்னு டோர் ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறான். ஏண்டா டேய், போய் இந்த ஷின்சோ பைபிளிட்டியாடா அடி வாங்கிட்டு வந்த, அவனே ஒரு வெத்து வேட்டு, அவங்கிட்ட போய் அடி வாங்கிருக்கீங்கன்னா நீ அவனை விட எவ்வளவு பெரிய வெத்து வேட்டா இருப்ப. இத்தனை நாள் நீ என் டீம்ல இருந்துன்னு சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு அப்படின்னு போது, ஆனா இந்த டோரு கென்னுகிட்ட கெஞ்சிட்டான். இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல, நான் நீ என்ன சொன்னாலும் பண்றேங்க, உன் சேனலுக்காக நான் எவ்வளவு வேணாலும் உடைக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லு, நீ ஊன்னு சொன்னா நான் எதா இருந்தாலும் பண்ணுவேன். ஆனா இந்த கென்னி உன ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னடா இப்படி இறங்கிட்ட, அதுவும் இல்லாம நான் என்னமோ உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க, அப்பெல்லாம் நான் ஒன்னும் உன்னை நினைக்கவே இல்லை, இதுக்கப்புறம் அவனை என் மூஞ்சில முழிச்ச அப்புறம் அவ்வளவுதான், உனக்கு ரோட் ரோலர் மாதிரி உன்னை நசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, டோர் வாழை இப்படி பேசினதை ஏத்துக்கவே முடியல. கண்ணை கசக்கிட்டு ஸ்கூலோட ரூஃப் டாப்புக்கு வந்துட்டான். ஹீரோவும் பின்னாடியே வந்து, ஃப்ரீயா விடு பங்காளி, ஃபர்ஸ்ட் டைமா அப்படிதான் வலிக்கும், போ தானா பழகிறோம் அப்படின்னு சொல்ல, டோர் வானா இல்ல, நாளைக்கு இதுக்கப்புறமும் இவனுங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது, உனக்கு என்னைக்காவது அவனுங்கள்ட்ட வாங்குறது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு தோணவே தோணலையா, எத்தனை நாள் தான் அவனுங்களுக்கு பயந்து நம்ம வாழ்றது, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு இவங்க மோட்டிவேஷனலா பேசிட்டு இருக்க. அதே டைம்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எல்லோ கலர் ஜாக்கெட்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் மறுபடியும் காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவும் டோரும் சண்டை போட்ட வீடியோ ரிலீஸ் ஆனிச்சுல, அதை பார்த்துட்டு சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாம சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா இப்ப அடுத்த சீன்ல இந்த கென்னு நம்ம ஹீரோவையும் டோரையும் பிடிச்சி வச்சு அவங்கள ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டு இருக்கான். கைஸ் எல்லாரும் பாத்தீங்களா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல 2 புது செலிபிரிட்டிஸ் முளைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு தான் நீங்க லாஸ்டா பாத்திருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல நம்மளோட டாஸ்க் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து, என்ன சேர்ந்துக்கிறீங்களாடா, எந்த பிரச்சனையும் இல்லைலடா, பேட்சா பாயிலாம்லடா அப்படின்னும் போது இவனுங்க பாக்குறானுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா எங்க 2 பேருக்கு இடையில அப்படின்றானுங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, இதை கொண்டாட வேண்டியதுதான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்ததை கொண்டாடுற விதமா நம்ம சேனல்ல இருந்து ஒரு பிசி, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று கிவ் அவே பண்ண போறோம். ஸோ லைவை பாக்குற மக்களே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் கிடைக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தவனோட போனை பிடிக்கிட்டு வரமா வந்து, இவர் இப்ப அந்த கேமரால பேசுறாரு, இல்ல இவன் சொல்றது எல்லாமே பொய், இந்த கென்னு ஒரு ஃப்ராடு, இவன் இது வரைக்கும் கிவ் அவேன்னு சொன்ன ஒரு டைம் கூட யாருக்கும் நிஜமா கிவ் அவே பண்ணதே கிடையாது, இவன் ஒரு சரியான ஃப்ராடு, ஏமாத்துக்காரன், அதுவும் இல்லாம கேமராக்கு முன்னாடி மட்டும் தான் இவ்வளவு நல்லவன் மாதிரி நடிக்கிறான், கேமராக்கு பின்னாடி அவனை யாருக்கு எதிர்த்து என்ன கேள்வி காட்டாலும் அவனுங்களை போட்டு கொடூரமா அடிப்பான், வேணா என்னையே பாருங்களேன் என்னை எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சட்டையெல்லாம் தூக்கி காட்டுறாரு. அவரோட உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கப்போ, ஆனா இப்ப சடனா அந்த கென்னு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோட கையில இந்த போனை வாங்கி அவங்கிட்டே காமிக்கிறான். டே லைவ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சுரா, என்ன எமளவுல பயம் விட்டு போச்சா, எனக்கே ஸ்கெட்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த கென்னை எதிர்த்து கேள்வி கேட்க அங்க ஒரு ஆளும் இல்ல. ஆனா ஆக்சுவலா இங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம டோரும் ஓரமா நின்று ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனோட போன்ல. ஆக்சுவலா இதை இந்த டோரும் ஹீரோவும் பிளான் பண்ணி தான் பண்றானுங்க. நம்ம டோரு ரூஃப் டாப்ல புலம்பிட்டு இருந்திருப்பான்ல, எத்தனை காலம் தான் இவனுங்களுக்கு பயந்தே வாழ்றதுன்னு. அப்பதான் ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா கொடுத்திருப்பான், பேசாம அந்த கென்னை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடலாம், அவன் சோஷியல் மீடியால வேணா நல்லவனா இருக்கலாம், ஆனா அவன் நிஜத்துல எப்படின்னு நமக்கு தான் தெரியும், அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அவன் சோஷியல் மீடியால கட்டி வச்சிருக்க சாம்ராஜ்யம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும், நம்மளுக்கு இத்தனை நாள் அவன் அந்த சேனலுக்காக தானே இப்படி போட்டு கொடுமைப்படுத்தினா, அந்த சேனலே இல்லாம பண்ணிட்டா அவனை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தான் கெத்து. இப்ப நம்ம 2 பேருமே கூட இந்த குட்டி பகவதி மாதிரி தான் கொஞ்சம் ஃபேமஸ் தான். சோ அவனை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம சேனல்லே வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். பரமபதம் மாதிரி தான், நம்ம ஏனியை பிடிச்சி மேலே போவோம், அவன் பாம்பு கடிச்சு கீழே வருவான். இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா நம்ம டாப்புக்கு போயிடலான்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஷின்சோ பயந்துருப்பான். இல்ல என்னால முடியாதுன்னு போது, டேய் எதுக்கு பயப்படுற, இதை மட்டும் நீ பண்றதுக்கு எனக்கு ஒத்து வச்சுன்னு வச்சுக்க, உனக்கு நான் 10,000 யுவான் தரேன்டா அப்படின்னு ஹீரோக்கு பணத்தாசையை காமிச்சிருப்பான். அதனாலதான் ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப அடி வாங்கிட்டு இருக்காப்ல. ஆனா அப்பயும் ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அந்த கென்னு எவ்வளவு தடவை அடிச்சு கீழே தள்ளி விட்டாலும் அவனை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான். ஒழுங்கா எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துட்டு அந்த 1000 yen எனக்கு சேர வேண்டியது, அதை கொடுக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த கென்னு ஒரு டைம்ல கடுப்பாயிட்டான். அவனை ஒரே அடியில மட்டையாகிறான் அப்படின்னு
சொல்லிட்டு இப்ப ஹீரோவை தூக்கி பிடிச்சி ஒரு அடி அடிக்கலான்னு வரும்போது அப்போ ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான், என்ன இங்க சத்தம் அப்படின்ட்டு. அவனை பார்த்ததுமே இந்த கென்னே பம்புறான், அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு சத்தம், என்ன நடக்குதுங்க, இப்படி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தா நான்லாம் எப்படி தூங்குறது அப்படின்னு கேட்டதும் இந்த கென்னு ஒரு மாதிரி பம்பிட்டு சரி ஒன்னும் சத்தம் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து போயிட்டான். ஆனா இப்ப இந்த கென்னு போனதுக்கு அப்புறமா ஹீரோ அடி வாங்கி டயர்டாகி இப்ப வந்தாலும் ஒருத்தன் அவன் மேலேயே அப்படியே டக்குன்னு சாஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அந்த ஸ்கூலோட இன்ஃபர்மரியில இருந்து கண்ண முடிக்கிறாப்ல. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு போது நம்ம டோர் அங்கதான் இருக்கான், அந்த டச்சியா தான் உன்னை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணான் அப்படின்னு சொல்றான். நம்ம கென்னே பார்த்து பயந்துருப்பான்ல, அவனோட பேரு தான் டச்சியா. ஆக்சுவலா அவன் ஒரு MMA ஃபைட்டர், அதனாலதான் ஸ்கூல் முழுக்க எல்லாருமே இவனை பார்த்து பயப்படுவாங்க. என்னே டச்சியா கிட்ட வச்சுக்க மாட்டான், அவன் தான் அவனை கொண்டு வந்து அட்மிட் பண்ணான் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம எடுத்த வீடியோ என்னாச்சு அப்படின்னு இப்ப ஹீரோ கேக்குறாரு. இப்பதான் டோரும் போனை காட்டுறான், அதை ஆல்ரெடி அவன் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டான் போல இருக்கு. அது மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு, செம வைரல் ஆயிருச்சு வீடியோ. ஹீரோவும் சரி அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய 10,000 கொடுத்துருவீல்ல அப்படின்னு கேட்க, என்னது 10,000மா? இந்த வீடியோக்கு டோட்டலா வந்த ரெவன்யூவே ஒரு 2,000-3,000 தான் இருக்கும். உனக்கு அதிக காசு வேணும்னா அந்த கென்னுகிட்ட நீ அதிக நேரம் சண்டை போட்டு இருந்திருக்கணும், அவனை பிடிச்சி வச்சிருந்திருக்கணும், பெரிய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா நிறைய காசு வந்திருக்கும். இப்படி சின்ன வீடியோ அப்லோட் பண்ணா இவ்வளவுதான் காசு வரும். ஆனா ஹீரோ எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, நீ என்ன சொன்ன, அந்த கென்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா எனக்கு 10,000 தருவன் தானே சொன்னேன், மரியாதையா அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு போது, இங்க பாரு நண்பா, தகரத்துக்கு ஆசைப்பட்டு தங்கத்தை விட்டுறாத, உன் கண்ணுக்கு வெறும் இந்த 10,000 மட்டும் தான் தெரியுது. ஆனா இப்ப நம்ம வீடியோ ரீச் ஆகிற ஸ்பீடை பார்த்தா நம்மளுக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வர போறாங்க, நமக்கு ஏகப்பட்ட வியூஸும் வரப்போகுது. ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா ஏகப்பட்ட வியூஸ் வரும், நமக்கு அதிகமா இன்னும் காசும் வரும். சோ இன்னும் நம்ம பெரிய பெரிய வீடியோ எல்லாம் போட்டோம்னா இந்த 10,000 என்ன 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம். நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு 10,000 வேணுமா இல்ல 10 லட்சம் வேணுமா? அதுலயும் லைவ் எல்லாம் போட்டோம்னு ஏன் 10 லட்சம் என்ன 100 மில்லியன் 200 மில்லியன் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே அப்படியே கனவுலகத்துக்கு போயிட்டாரு. அவ்வளோ காசா அப்படின்னா நான் தூங்குற பெட்டை கூட பணத்திலே செஞ்சிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கற்பனையில மறந்துட்டு இருக்க. ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம கான்டென்ட் பத்தி பிளான் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் லைவ் தான் போறோம். இனிமே நம்ம கான்டென்ட் ஃபுல்லாவே ஃபைட்டிங் சம்பந்தமா தான் இருக்க போகுது. இனிமே எல்லாருக்கிட்டையும் சண்டை வளர்த்து அதை நம்ம கான்டென்ட்டா போட போறோம். உன்னோட வேலை முடிஞ்ச அளவுக்கு எந்த சண்டை எடுத்தாலும் அதை நீ லாங்கா கொண்டு போகணும். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, லாங் வீடியோ போட்டாதான் அதிக காசு. இதை மட்டும் நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா நம்ம மேல பண மழைய பொழிய போகுது, இந்த உலகமே நம்மள திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி ஆகாவோகம் இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்குமே, திருப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எப்படி சண்டை போறது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எங்க தேடி எந்த கண்டென்ட் ஒழுங்கா இல்ல. அப்பதான் அவங்க அப்லோட் பண்ண அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லாம் பாக்குறாரு. அதுல ஒருத்தவங்க ஒரு லிங்க் ஒன்று கமெண்ட் பண்ணிருக்காங்க, என்னது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணா அது ஏதோ யூடியூப் மாதிரி ஒரு சைட்டை கூட்டிட்டு போகுது. அதுல ஒரு வீடியோ இருக்கு, ஆனா அந்த வீடியோல வியூஸே இல்ல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வியூவரா அப்படின்னு சொல்லி இப்ப அதை கிளிக் பண்ணா அந்த வீடியோல கோழி மாஸ்க போட்டுட்டு ஒரு கராத்தே மாஸ்டர் பேசிட்டு இருக்காப்ல. உங்களால உங்களோட பலத்தை உணர முடியலையா? எப்ப பார்த்தாலும் எதுக்கு வரவும் உங்களை போட்டு மிதின்னு மிதிக்கிறானா? இது எல்லாத்துக்கும் சொல்லுங்க நோ, நான் தான் சிக்கன் மாஸ்டர், உங்களுக்கு நான் எப்படி ஃபைட் பண்றதுன்னு இந்த லெசன்ல கத்து கொடுக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா சண்டேல உங்களால எந்த பார்ட்டையும் ஸ்கிப் பண்ண முடியாது, அப்புறம் அடி வாங்கிட்டு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளு சொல்லிட்டு இருக்காப்ல. ஹீரோக்கு இதை பார்த்ததுமே ஒன்றும் புரியல, என்னடா அது சிக்கன் மாஸ்க போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஃபைட்டிங் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு. ஆனா அதே டைம்ல இந்த கென்னை தான் காட்டுறாங்க, அவன் வழக்கம் போல போன் எடுத்துட்டு கிளம்பிட்டான் வீடியோ எடுக்க. வெளியில வந்து வழக்கம் போல வீடியோ எடுக்கிறன்ற பேர்ல எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஆனா அவன் ஹீரோ அடிச்ச வீடியோ தான் ரிலீஸ் ஆயிருச்சுல ஆன்லைன்ல, அதை பார்த்தா எல்லாருமே இவனை கழுவி ஊத்திட்டு போறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி வெறி ஆகுது. எப்பயுமே ஒரு கிளப்புக்கு போவான்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக, அங்க போனா அங்க இருக்க செக்யூரிட்டிங்களாம் அவனை பிடிச்சி தாத்தான்னு எடுத்துட்டு போறாங்க. யோ இதுக்கு முன்னால என்ன உள்ள விட்டீங்களா, இப்ப என்ன வெளில போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து ஏதாவது சொல்லண்டி அப்படின்றான். ஆனா அவன் வாயவே திறக்கலையே, அவளதான் இவனை கட்டி விட்டுட்டா. இங்க ஹீரோவால நைட்டு ஃபுல்லா தூங்கவும் முடியல. அந்த சிக்கன் மாஸ்டர் ஹீரோட கண்ணு முன்னாடி வந்து சொன்னதே திருப்ப சொல்லிட்டு இருக்காரு. நீ ஸ்ட்ராங் ஆகணுமா, இதுக்கப்புறமாவது நீ வாங்குற அரையோட கவுண்டை குறைக்கணுமா, அப்படின்னா கிளம்பு இப்பவே 100 புஷ்அப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கமெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் ஹீரோக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஹீரோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தலைவாணியெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மறுபடியும் இந்த எல்லோ ஜாக்கெட் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ இந்த டைம் ரிலீஸ் ஆன ஹீரோட வீடியோ பாக்குறா. இந்த டைம் ஹீரோ அந்த கெண்ணுகிட்ட கொடூரமா அடி வாங்கியிருப்பான்ல, அதை பார்த்ததுமே இவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த நாள் என்ன நினைச்சான்னு தெரியல, ஸ்கூலுக்கு வந்துட்டாவ. ஏன்னா ஹீரோவோட அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இவளுக்கு தோணி இருக்குமோ என்னவோ, ஹீரோவே இவளை அடி வாங்கி புள்ளிய தைரியமா ஃபேஸ் பண்றாரு, நம்ம எதுக்கு வீட்லயே முடங்கி போய் உட்காந்துருக்கணும்னு. அதனால ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டா. ஆனா அந்த டைம்ல தான் முன்னாடி பசங்களாம் இங்கே பரபரப்பா ஓடிட்டு இருக்கானுங்க. டே மச்சான், அந்த கென்னு ஒருத்தனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான், வாடா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருக்கானுங்க. இது அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னாச்சுன்னு இவளுமே போறா. ஆக்சுவலா அங்க அடி வாங்கிட்டு இருக்க ஆளு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுனால கென்னு செம கடுப்பாகி ஹீரோ போட்டு பொலன்னு பொழகுறான். இவன் வாங்கி வச்சிருந்த பேரு ரெப்புடேஷன் எல்லாமே போயிருச்சுல, அதனால இன்னைக்கு ஹீரோ ஒரு வழி பண்ணிடலாம்னு முடிவோட தான் இருக்கான். ஆனா நம்ம டோர் இப்ப சார் அவனோட போன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையும். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் ஹீரோ மேல கை வச்சிங்க ஆன்லைன் ஃபுல்லா ஆடியன்ஸுக்கு கொந்தளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த கென்னோட ஆளுங்க டோரோட போனை பிடிங்கிட்டு டோருவையும் போட்டு மிதின்னு மிதிக்கிறானுங்க. நான் இவ்வளவு நாள் எங்க காலை சுத்தி வந்துகிட்டு இருந்தா இப்ப எங்க முதுகுலே குத்துறியா அப்படின்னு. இங்க ஹீரோவும் அடி மேல அடி வாங்கி நவர முடியாம படுத்திருக்காரு. அப்பதான் டோரோவை பாக்குறாரு. டோரோ அப்படி ஏதோ கண்ணாலே சிக்னல் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அவன்கிட்ட இன்னொரு போன் இருக்கு. ஆக்சுவலா இது ஹீரோட போன் தான், இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு.
இருக்கு. எப்படியும் இந்த கென்னோட ஆளுங்க இவனோட போனை பிடிங்கிடுவானுங்க. அதனால முன்னாடியே பேசி வச்சு ஹீரோட போனை வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா நம்ம வீடியோ எடுப்போம்னு தெரியும். போனை பிடிங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தேகம் வராது நான் வீடியோ எடுப்பேன்னு. ஸோ நம்ம முன்னாடி பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே சிக்னல் கொடுக்க இங்க ஹீரோவும் இவ்வளவு நேரம் படுத்து கிடந்தவர் ஃபுல் எனர்ஜியும் ஒன்னு திரட்டி கிளம்புறாரு. அப்படியே பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர். இது வரைக்கும் நான் ஒருத்தனுக்கு மேல இருக்கணும்னு நினைச்சதில்ல, கீழே இருக்கணும்னு நினைச்சதில்ல. ஆனா எப்போ என்னை ஏறி மிதிச்சுதான் நீங்க மேல போறீங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அப்ப முடிவு பண்ண இது எல்லாமே முடியணும். உங்க எல்லாரையும் மிதிச்சுட்டு இப்ப நான் மேல போக வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. இந்த அடிமத்தனத்தை ஆணி வேரோட நான் அறுத்து எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஃபைட் பண்ண போற மாதிரி பொசிஷனுக்கு வரான். அப்படியே ஃபுல் ஃபோக்கஸும் இந்த கென்னு மேலதான் விழுது. சுத்தி யாருமே தெரியல ஹீரோக்கு. இப்ப வாடா ஒத்தைக்கு ஒத்த மோதிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எப்படி இருந்து இந்த எபிசோடு உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இத்தனை நாள் புள்ளி பண்ணப்பட்ட ஹீரோ அவனுங்க எல்லாரையும் பறக்க விட்டுட்டு அவரோட சாம்ராஜ்யத்தை எப்படி பில்ட் பண்றாரு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எதுவும் கமெண்ட் முடிஞ்சா போட்டுட்டு போங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். டாடா.